ஃபுட்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் தான் உங்களோட விஜய் கார்த்திக். இப்போ நான் எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா பெரிய பனிச்சேரி மாடர்ன் பிரியாணியில் தான் இருக்கேன். அதாவது பெரிய பனிச்சேரி சிவன் கோயிலுக்கு எதிர்த்தாப்பில் அப்படிங்கிற லேண்ட்மார்க் நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ இந்த கடை இப்போ ரீசெண்டாக தான் ஆரம்பிச்சிருக்காங்க. பிரியாணிலாம் ரொம்ப எம்மியாக இருக்குது, வேறு லெவலில் இருக்குது அப்படின்லாம் கேள்விப்பட்டேன். அது எந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம கடைக்கே போய் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் வந்திருக்கேன். கமகமகமகமன்னு ஸ்மெல் வருது. அண்ணா அப்படியே அந்த கரண்டியை தட்ட சத்தம் கேட்கும்போது அது எப்படியா டேஸ்ட் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற அந்த ஒரு க்யூரியாசிட்டி எனக்குள்ளே இருக்குது. அண்ணா வணக்கண்ணா, எப்படி இருக்கீங்க? வணக்கண்ணா, நல்லா இருக்குண்ணா. உங்கள் பேர் என்ன? பேர் மகராசன். மகாராசன், அருமையான ஒரு பேர். எவ்வளோ நாள் ஆச்சு கடை ஓப்பன் பண்ணி? கடை ஒரு 1 வீக்காக தான் ஒன் வீக்காக ஓப்பன் பண்ணியிருக்கீங்க. உங்கள் கடையோடைய ஸ்பெஷல் என்ன சொல்லுவீங்க? பிரியாணி வந்து டேஸ்ட்டு குவாலிட்டியாக இருக்கும், தரமாக இருக்கும். சாப்பிட்டு நீங்கள் பேசுறதோட ஒரு வாட்டி சாப்பிட்டு பார்த்துட்டு நீங்கள் என்னென்னு சொல்லுங்கள். ஓ சூப்பர். புது கடைங்கிறீங்க, கண்டிப்பாக ஆஃபர் விட்டுருப்பீங்க கரெக்டாக? கண்டிப்பாக. என்ன ஆஃபர்? 1+1 ஆஃபர் கொடுத்தேன். ஓ சூப்பர். என்னால் கொடுக்கவே முடியல. 3 நாள் ஆஃபர் கொடுத்தோம். ஓ நிறைய கஸ்டமர், பயங்கர சேல்ஸா? பயங்கர சேல்ஸ். வாங்கின கஸ்டமர் வந்து சாப்பிட்டு நல்லா இருக்காதா வரணும்னு சொன்னாங்க. சூப்பர். பிரியாணி என்னென்ன வகையான பிரியாணி இருக்குது? இப்போதைக்கு சிக்கன் மட்டும் தான் போட்டுருக்கோம். ஓரளவுக்கு நல்லா போச்சுன்னா அது ரெகுலராக பண்ணலாம். சைட் டிஷ்லாம் என்ன மாதிரி? இப்போது நெக்ஸ்ட் வீக்கில் ஸ்டார்ட் பண்ணுறோம். எல்லாமே ஃப்ரைட் ரைஸ் எல்லாமே போடுற மாதிரி தான். 1 வீக் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க. சூப்பர் சூப்பர். இப்போ உங்கள் பிரியாணியோட டேஸ்ட் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத நான் சாப்பிட்டு உங்களுக்கு டேஸ்ட் பண்ணி சொல்கிறேன். அண்ட் முக்கியமாக என்ன ரேட்டில் கொடுக்குறீங்க பிரியாணி? இப்போ வந்து ஆஃப் வாங்கினா 110 கொடுத்துருக்கோம். ஓகே. கிலோ வாங்கினா 140 கொடுத்துருக்கோம். 1 kg வேணும். குஸ்காலாம் 80, 70 அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. அந்த மாதிரி. ஓகேண்ணா, நான் டேஸ்ட் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஓகே அண்ணா, கடை ஓப்பன் பண்ணி 1 வீக் தான் ஆச்சு. ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமா இல்லை அதுக்கு முன்னாடி வந்திருக்கீங்களா? ஃபர்ஸ்ட் டைம் தான் வரேன். ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க. எப்படி இருக்குது டேஸ்ட்டு? சூப்பராக இருக்குது. எங்கே இருக்கிற பிரியாணியோட இங்கே நான் கொஞ்சம் நல்லா இருக்குது. பார்த்தீங்கன்னா வந்து பீசஸ்லாம் வந்து சூப்பராகவும் இருக்குது. லெக் பீஸு கரெக்டாக போடுறாங்க, எல்லாமே கரெக்டாக இருக்குது, சூப்பராகவும் இருக்குது. டேஸ்ட்டு வந்து வேறு லெவல். முடியாது. நீங்கள் நிறைய கடையில் பிரியாணி சாப்பிட்ருப்பீங்க. நிறைய பிரியாணி சாப்பிட்ருக்கேன். ஹைதராபாத்தில் நிறைய இதில் சாப்பிட்ருக்கேன். ஆனால் அங்கே இருந்த குவாலிட்டியோட இங்கே நல்லாவும் இருக்குது, சூப்பராக இருக்குது. டேஸ்ட் வந்து அடிச்சிக்க முடியாது, நல்லா இருக்குது. இந்த கத்திரிக்காய் எப்படி இருக்குது? கத்திரிக்காய் வேறு லெவல். மிக்சர் சாப்பிட்டாலே வேறு லெவல், சூப்பராகவும் இருக்குது. நல்லா தரம் நல்லா இருக்குது. ஆனால் லோ பட்ஜெட் தான், நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. ஓகே. ஸோ வாழை இலை, தொலைவாழை இலையில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பிரியாணி கொடுக்குறாங்க. மோஸ்ட்லி இந்த பிரியாணி சென்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பிளேட்டுக்கு மேலே ஒரு பிளாஸ்டிக் கவரு, இந்த மாதிரி தான் இருக்கும் பிரியாணி. அந்த வாழை இலையை பார்க்கும்போதே வந்து இந்த பிரியாணியோடைய டேஸ்ட் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு தெரியுது. ஏன்னா அந்த பரிமாறுற அது ஆடடா. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஆனியன் ரைத்தா. ஓகே தேங்க்யூ. ட்ரையா டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் ஃபஸ்ட்டு. இப்போ அந்த பிரியாணியில் வைக்கக்கூடிய அந்த ஒரு கத்திரிக்காய் அப்படிங்கிறது நிறைய இடங்களில் வந்து டேஸ்ட்டே இல்லாமல் இருக்கும். கத்திரிக்காய் வைக்கணுங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த கடையில் பார்த்தீங்கன்னா அந்த கத்திரிக்காயோடைய டேஸ்ட் தனியாக தெரியுது. அந்த புளிப்பு, அந்த இதுதான் வந்து இந்த கத்திரிக்காய்க்கு உண்டான அந்த ஒரு அடையாளமே. ஸோ அந்த அடையாளம் அப்படிங்கிறது இந்த பிரியாணியில் எஸ்பெஷலாக இந்த கத்திரிக்காயில் இருக்குது. எஸ், எம்மியான பிரியாணி, லெக் பீஸோட முட்டையோடு வந்திருக்குது. ஓகே. ஸோ இந்த மாதிரியான ஒரு பவுலில் நீங்கள் எங்கே கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ஏசி ரெஸ்டாரண்ட்டு, 4 ஸ்டார், 3 ஸ்டார், 5 ஸ்டார் இங்கே தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் நம்மளுடைய மாடர்ன் பிரியாணி, அதாவது பார்த்திங்கன்னா வந்து பெரிய மணிச்சேரி சிவன் கோவிலுக்கு எதிர்த்தாப்பில் இருக்கக்கூடிய மாடர்ன் பிரியாணியில் அந்த ரேஞ்சு கொடுக்குறாங்க. பேசி முடிக்கிறதுக்குள்ளார ஸ்வீட் வந்துருச்சு. ஓகே. ஸோ பிரியாணி முட்டையோடு தராங்க. நிறைய இடத்துல சிக்கன் பிரியாணி முட்டையோடு இல்லை. அந்த முட்டையை பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்காக ஒரு பாசிட்டிவ் வைப் நமக்குள்ள வரும். ஓகே, இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி வைக்க நேரம் வந்துருச்சு. இப்போ பிரியாணி எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குதுன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு லெக் பீஸ் எடுத்து தனியாக வச்சுருவோம். ஆஹா, பீஸ்லாம் வச்சுட்டு இப்போது நம்மளோட பிரியாணி, எம்மியான பிரியாணி. ஓகே மக்களே, இப்போ நம்மளுடைய இலக்கு எல்லாமே வந்துருச்சு. டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அந்த டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிற சொல்கிறது மட்டும்தான் பேலன்ஸு. ஃபஸ்ட்டு எங்கேருந்து ஆரம்பிக்கலாம்? ஸ்வீட்லேருந்து ஆரம்பிப்போம். யூஸ்வலாக பிரெட் அல்வா தருவாங்க பிரியாணிக்கு. இந்த கடையில் வந்து அல்வாவே கொடுத்துருக்குறாங்க. ஆஹா, நிறைய இடங்களில் பிரெட் அல்வா சாப்பிட்டு இப்போது இந்த அல்வா சாப்பிட்றது வந்து எனக்கு கொஞ்சம் தனி எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. சரி, ஓகே, நம்ம வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகாமல் ஸ்ட்ரெயிட்டாக மேட்டரில் போயிடுவோம். ஃபஸ்ட்டு கத்திரிக்காய், ஆனியன் எதுவும் இல்லாமல் ராவாக பிரியாணி டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அல்டிமேட்டு. இப்போ நீங்கள் மதுரை, காரைக்குடி இந்த மாதிரியான இடங்கள்லாம் போனால் தான் இந்த மாதிரி எசன்ஸோட பிரியாணிலாம் சாப்பிட முடியும். உங்களுக்கு அந்த மாதிரி காரசாரமான ஸ்பைஸியான எம்மியான பிரியாணி சாப்பிடணும்னா நீங்கள் தாராளமாக மாடர்ன் பிரியாணி ப்ரிஃபர் பண்ணலாம். இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி சாப்பிடுவோம். கத்திரிக்காய் கொஞ்சம், ஆனியன் கொஞ்சம், பிரியாணி கொஞ்சம். ஆஹா, பீஸ்லாம் பக்குவமாக வெந்திருக்கு.
சிக்கன் பிரியாணி இருக்கக்கூடிய பீஸ்லாம் எந்த அளவுக்கு பக்குவமாக வெந்திருக்கோ அந்த அளவுக்கு பிரியாணி சாப்பிட்ற நீங்கள் டிசப்பாயிண்ட் ஆக மாட்டீங்க. பர்ஃபெக்ட்ண்ணா, எந்த இடத்துலையுமே குறை சொல்கிறவங்க இல்லை, பெஸ்ட்டாக இருக்குது. தி பெஸ்ட்டு முட்டை. சூப்பராக இருந்துச்சுங்க. நீங்கள் ஒரு சிக்கன் பிரியாணி லவ்வராக இருந்தீங்க அப்படின்னா பர்ஃபெக்டான ஸ்பாட் இது. மாடர்ன் பிரியாணி பெரிய மணிச்சேரி சிவன் கோயிலுக்கு ஆப்போசிட்லேயே இருக்குது. ஸோ நீங்கள் வந்து சிக்கன் பிரியாணியை வந்து ரொம்ப ஸ்பைஸியாக விரும்புவீங்க, ஸோ நீங்கள் வந்து ஊர் ஸ்டைல் பிரியாணி நல்லா விரும்புவீங்க, ஸோ நீங்கள் வந்து நல்லா காரசாரமாக ஸ்பைஸியாக எம்மியாக சாப்பிடக்கூடிய ஒரு ஆள் அப்படியா இருந்தால் மாடர்ன் பிரியாணி உங்களுக்கான ஒரு ஸ்பாட்டு தான். எல்லாமே பெஸ்ட்டாக இருக்குது. பிரியாணி மட்டும் இல்லை, இருக்கக்கூடிய பீஸ் எல்லாமே கரெக்டாக வெந்திருக்கு. ஸ்வீட்லேருந்து ரைத்தாலேருந்து கத்திரிக்காயிலேருந்து தி பெஸ்ட்டு. ஒரு ஃபுட்டு டேஸ்ட் அப்படிங்கிறத விட அந்த ஃபுட்டை பரிமாறுறது தான் வந்து ஒரு எக்ஸ்ட்ராவாக ஒரு அட்டென்ஷன் க்ரியேட் ஆகும். ஸோ அந்த விஷயத்துலையுமே இவங்களுடைய சர்வீஸ் அப்படிங்கிறது தி பெஸ்ட்டாக இருக்குது. யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. நீங்கள் மாடர்ன் பிரியாணியில் டேஸ்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அந்த டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். மறக்காமல் வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இது ஸ்டாரா சைனிங் ஆஃப் ஃப்ரம் விஜய் கார்த்திக்.